இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிங்கிள் வே சுவிட்சு, ஒரு லேம்பு, ஒரு மோஷன் சென்சார் இதை வச்சு எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் பிரேக்கர்லேருந்து வருதுங்களா. ஸோ அதில் டேரெக்டாக ஃபேஸ் வந்து இந்த சிங்கிள் வே சுவிட்சோட பாட்டத்தில் கொடுத்துறீங்க. அதோட அவுட் வந்து டேரெக்டாக மோஷன் சென்சாருக்கு போயிடும். மோஷன் சென்சார்லேருந்து ஃபேஸ் வந்து டேரெக்டாக லேம்புக்கு வந்துடும். அதே நியூட்ரல் பார்த்திங்கன்னா டேரெக்டாக லேம்போட நியூட்ரல் டெர்மினல் கனெக்ட் பண்ணிடுவோம். அதிலேருந்து லூப் பண்ணி மோஷன் சென்சாருக்கு நியூட்ரல் டெர்மினல் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ சுவிட்சு எப்போ வந்து லேம்ப் எரியும்னா, நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, ஆன் பண்ணாலும் எரியாது. ஏன்னா மோஷன் சென்சார் வழியாக தான் ஸோ லேம்புக்கு சப்ளை போகுது. ஸோ எப்போ மோஷன் சென்சார் வந்து ஆக்டிவ் ஆகுதோ அப்போ தான் வந்து லேம்ப் எரியும். ஓகே, யாராவது போகும்போது மோஷன் சென்சார் சென்ஸ் பண்ணி சென்ஸ் பண்ணும்போது அந்த அதுலேருந்து ஃபேஸ் வந்து லேம்புக்கு போகும். அப்போ லேம்ப் எரியும். ஓகே, நீங்கள் ஆஃப் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆஃப் ஆயிரும். சுவிட்ச் ஆன்லேயே இருந்து நீங்கள் மோஷன் சென்சார் வந்து நீங்கள் ஆக்சுவலாக யாரும் இல்லை வெளியே வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஓகே, நீங்கள் சுவிட்ச் வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, சுவிட்ச் வந்து ஆன்லேயே வச்சுக்கலாம். அந்த மோஷன் சென்சார் மட்டும் ஸோ சென்ஸ் பண்ணி ஸோ லேம்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கிறோம். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும். ஓகே, அந்த சுவிட்சை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அது அவசியம் இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மோஷன் சென்சாருக்கு ஃபேஸ் போகாதனால மோஷன் சென்சார் வந்து சென்ஸ் பண்ணாது. ஸோ அதுலேருந்து தான் ஃபேஸ் போகும். இங்கேயே ஃபேஸ் கட் ஆகிறதுனால ஸோ லேம்ப் வந்து ஆன் ஆகாது. நீங்கள் சுவிட்ச் ஆன் வச்சிட்டிங்கன்னா ஸோ மோஷன் சென்சார் என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக லேம்ப் வந்து ஆன் பண்ணும். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடும். ஓகே, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மோஷன் சென்சார் மூலிமா லேம்ப் வந்து ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஓகேங்களா.